Hello viewers, welcome to Elipori, the second day of the Tirukural series. ஆமாங்க, ரெண்டாவது நாள் நம்ம இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா செகண்ட் டே. ஓகே, இன்னைக்கு செகண்ட் திருக்குறள். ஃபர்ஸ்ட் திருக்குறள் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் திருக்குறள்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல வர புது அப்டேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாவே நான் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுவேன். அதனால அதெல்லாம் நீங்க சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம செகண்ட் திருக்குறள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடவுள் வாழ்த்து, அது அதிகாரம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து, அறத்துப்பால். செகண்ட் திருக்குறள் நம்ம போயிடலாம். ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதே கிட்டத்தட்ட நம்ம போன வீடியோல சொன்னதுக்கான அது கடவுளை பத்தி சொன்னோம். இது வந்துட்டு கடவுளை பத்தி தான், அதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இவர் சொல்லியிருக்காரு, அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றா தொழா அர் எனின். இதுதாங்க இது. ஆமா, கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றா தொழா அர் எனின். இதுதாங்க இங்க எழுதியிருக்கு, பட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்லையா, அதுக்கு தான். ஓகே, இந்த குறள் பாத்தீங்களா அதே புக்கு தான் நான் எடுத்திருக்கேன். தலைகீழா தான் தெரியும் உங்களுக்கு, பரவாயில்ல, நான் அப்படியே ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, புக் அங்க வச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டாவது திருக்குறள், கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழா அர் எனின். இதுதாங்க அது. இது பாத்தீங்கன்னா மேல 4 வார்த்தை, கீழே 3 வார்த்தையா இருக்கும். கற்றதனால் ஆய பயனன்கொள், இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நான் அர்த்தம் சொல்லிடுறேன். கற்றதனால் அப்படின்னா லேர்ன், படிக்கிறது. கற்றதனால் ஆய பயனன்கொள், அதாவது படிக்கிறதுனால நம்மளுக்கு பயன் வருது. வாளறிவன் நற்றா தொழா அர் எனின், இதுக்கு பாத்தீங்கன்னா அடுத்து இது இங்கதான் முக்கியமான அவர் இதையே அப்படி சொல்லியிருக்காரு. என்னது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, கற்றதனால் ஆய பயனன்கொள் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிற படிப்புக்கு பயன் தருது. வாளறிவன் நற்றால் தொழா அர் எனின், இதுக்கு நம்ம சொல்லிடுவோம். இதுக்கு வந்துட்டு நம்ம குறள்ல பாத்தீங்கன்னா தனியா சொல்லவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு அர்த்தம். சேர்த்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சொல்ல முடியும். என்னதான் நம்ம வந்துட்டு படிச்சிருந்தாலும் சரி, என்னதான் நம்ம வந்துட்டு சொபிஸ்டிகேட்டடான லைஃப், படிப்பு, அறிவு, காசு, பணம் எவ்வளவு இருந்தாலும் சரி, அந்த காட் டிவோஷன், கடவுள் பக்தி இல்லாதவன் ஒரு என்ன படிச்சாலும் வேஸ்ட், அந்த மாதிரி இதுல சொல்லியிருக்காரு. இதோடைய பொருள் பாத்தீங்கன்னா, கடவுளின் திருவடிகளை வணங்காதவன் என்ன படித்தும் ஒரு பயனும் இல்லை. இதுதாங்க அவர் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு அறிவு இருந்தாலும் சரி, நான் தான் கிளாஸ் டாப்பர் இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்குள்ள வந்துருவேன்றவனாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த கடவுளின் திருவடிகள் அப்படின்னா திருவடிகள்னா என்னது அப்படின்னா, நம்ம அந்த சாமி கும்பிடுறோம் இல்லையா, அதுதான் அந்த சாமி நம்ம கும்பிடுறோம், அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு பிளெஸிங்ஸ் நம்ம வர மாதிரி அதுல இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த குறள் பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் அர் எனின், இதுதாங்க சொல்லியிருக்காரு. மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், மேல 4 வார்த்தை, கீழே 3 வார்த்தை. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன், இந்த 4 வார்த்தை, கீழே நற்றால் தொழா அர் எனின், இது இந்த ஒரு 3 வார்த்தை. இப்படிதான் எல்லா திருக்குறளுமே இருக்கும் உங்களுக்கு. மேல 4, கீழே 3 தான் இருக்கும். திருக்குறளை பத்தின பேசிக்ஸ் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல அதுக்கும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் பாத்தீங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அதையும் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த குறள் பாத்தீங்கன்னா எதுக்கு சூட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம இப்போ பாத்துடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு நல்லா படிப்பான், கிளாஸ் டாப்பர்.
கிளாஸ் டாப்பர்னே வச்சுப்போம். கிளாஸ் டாப்பரு, நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பான், டீசெண்டாக இருப்பான், எல்லாமே இருப்பான். அதாவது வெளியில வீட்டை விட்டு வெளில வந்தா அவனுக்கு நல்ல ஒரு இமேஜ் தான் இருக்கும். வீட்டுக்குள்ள வந்தோம்னா பெருசா ஒண்ணுமே இருக்காது. நம்ம இப்போ அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு அவன் வீட்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுல அவன் கிளாஸ் டாப்பரு, டீசென்சியா இருப்பான், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பான், பெரியவங்கள்ட்டையும் சின்னவங்ககிட்டையும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு அர்த்தமே நம்மளுக்கு இருக்காது. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இவனை அப்படி பாக்குற விதம் இப்படி இருக்காது. நார்மலான சைல்டு, அதாவது எப்படி ஆவரேஜா படிப்பான், எல்லா சேட்டையும் பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு பையன் எப்படி இருந்தா அவங்க என்ன செய்வாங்களோ அதை தான் வந்துட்டு அவங்களுடைய அந்த லாங்குவேஜில் வந்துட்டு காமிச்சுப்பாங்க. ஏன் அப்படின்றது வந்துட்டு இந்த பையனுக்கு அவனுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒரு டவுட் வருது திடீர்னு. நல்லா தானே படிப்பான், எல்லாத்தையுமே நல்லா தான் பழகுவான், நல்லா பேசுவான், இப்படி எல்லாமே இருந்தாலும் வீட்டில் மட்டும் ஏன் இவனுக்கு இப்படி இருக்கு அப்படின்றப்போ அவங்க அம்மா வந்துட்டு சொல்றாங்க அவன்கிட்ட, இவன் என்னதான் படிச்சாலும் என்னதான் பண்ணாலும் ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான். ஒரு எக்ஸாம்னா நம்ம முன்னாடிலாம் விபூதி இப்படி பட்டை அடிச்சுட்டு போவோம், பட்டையை அப்படி அடிச்சுட்டு போவாங்க, அப்படியும் ஆள் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி வச்சு விட்டு போவோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இவன் பண்ண மாட்டேங்கிறான், இவன் வந்துட்டு அந்த அந்த சாமி பக்கமே வர மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்றாங்க. அதாவது சாமியே கும்பிடவே மாட்டேங்கிறான், மதிக்க மாட்டேங்கிறான், அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துல அவன் ஃப்ரெண்டு கிட்ட அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. இதை நினைச்ச உடனே அவனுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பல்ப் எரியுது மேல. அப்போ என்னதான் நம்ம படிச்சாலும் என்னதான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்தாலும் சரி, அந்த கடவுளுடைய நம்ம அவங்களை கும்பிட்டாதான் நம்மளுக்கு வந்துட்டு சில இடங்கள்ல நம்மளுக்கு வந்துட்டு மரியாதை கிடைக்கும் அப்படின்றத வந்துட்டு அந்த பையன் அங்கிருந்து புரிஞ்சுக்கிறான். சரின்னு இதை வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்னொரு அந்த ஒரிஜினல் பையன் இருக்கான்ல கிளாஸ் டாப்பர், அவனால அவங்க அம்மா அப்பா கிட்ட நான் இப்படிதான் அப்படின்னு பேச முடியல. அவங்க அம்மா அப்பாவே அவனுக்கு அட்வைஸ் பண்ணாலும் இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அப்போதாங்க இந்த பையன் வந்துட்டு இந்த திருக்குறளை வந்துட்டு சொல்லித்தரான். கட்டதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றா தொழா எனின் இப்படின்றத சொல்றான். இதை கேட்டோன்னே அந்த பையன், இந்த குறள் எனக்கே தெரியும், நீ எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். அந்த பையன் என் ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரே கோபம், என்னடா என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. இவனுக்கு அர்த்தம் வந்துட்டு அவனுக்கு தெரியல, ஆனா அவனுக்கு முன்னாடியே குறள் தெரிஞ்சிருக்கு. இந்த தப்பை தான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயும் சொல்லியிருக்கேன், இப்பயும் நான் சொல்றேன். ஒரு குறள் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய பொருளையும் கத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லு. குறள் மட்டும் படிச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம குறள் மட்டும் படிச்சதுனால என்ன கிடைக்கும்? 1330 குறளை சொல்லிட்டான் அப்படின்னு வேர்ல்ட் ரெக்கார்டு வேணா கிடைக்கும். நம்மளுடைய பிரெயினுக்கு, அறிவுக்கு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த குறள் அப்படின்றத ஷார்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க, வரி வரியா சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக சுருக்குன்னு நச்சுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்காம அதை மட்டும் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இதை நான் சொல்லிட்டேன் இல்லையா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டோரியை வச்சு நான் சொன்னேன், இன்னும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஃப்ரெண்ட் அப்படி சொல்றப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஏன் வந்துட்டு நம்ம இப்படி இருக்கோம்னு. அவனை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டதுனால அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துட்டு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி சாமியை கும்பிட்டு திண்ணூர் வச்சுட்டு போறது, கொஞ்சம் கொஞ்சமா அவனை மாத்திக்கிட்டான். அப்படிதாங்க எல்லாரும் இருக்கணும். சாமி மேலேயே பக்தி இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் நீங்க யாரும் அப்படி பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோட எண்டிங்க்கு போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2வது குறள், ஃபர்ஸ்ட் அதிகாரம் 2வது குறள்ல இருந்து நம்ம பார்த்தோம். கட்டதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழா எனின் அப்படின்ற ஒரு குறளை பார்த்தோம். இதோடைய மீனிங் என்னன்னா, கடவுளின் திருவடிகளை, அதாவது காட் நம்பிக்கை, கடவுளுடைய நம்பிக்கை, அவர் மேல இருக்கிற நம்பிக்கை, ஒரு பிளெஸிங்ஸ் எதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும், எவ்வளவுதான் காசு வச்சிருந்தாலும், எவ்வளவு படிப்பறிவு, எவ்வளவு எஜுகேஷன் வச்சிருந்தாலும் சுத்தமா வேஸ்ட் அப்படின்றதுதான் இங்க பாத்தீங்கன்னா கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழா எனின் அப்படின்றத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த குறளை நீங்க படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நெட்லயே இருக்கு. அப்படியும் எனக்கு புக்ல படிக்கணும் அப்படின்னா இங்க என்கிட்ட ஒரு புக் இருக்கு, நான் காமிக்கிறேன். போன வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு புக்கு தான் இது. பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி மாதிரியே இருக்கும். இது வந்துட்டு ஆன்லைன்ல, எனக்கு மறுபடியும் நான் சொல்றேன், நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், ஆன்லைன்ல இந்த மாதிரி புக் கிடைச்சதா எனக்கு தெரியல.
எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த புக்கோடைய லிங்கை வந்துட்டு கீழே பேஸ்ட் பண்ணுவேன், நீங்க அதுல இருந்து வாங்கிக்கலாம். ஆஃப்லைன்ல தான் எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு நிறைய கடையில கிடைச்சிட்டு இருக்கு. புக் ஸ்டோர்ஸ் எல்லாம் கண்டிப்பா இது இருக்கும். ஸ்பெஷல் புக் ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், கிஃப்ட் ராப்பிங்லாம் பண்ணி அவங்க வந்துட்டு தருவாங்க. அந்த மாதிரி கடையில தான் இந்த மாதிரி இது நிறையவே இருக்கும். ஸோ இந்த புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு, வாங்கணும் அப்படின்றவங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சது அப்படின்னா. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதோட ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from சச்சின், பாய். அதுக்கு முன்னாடி நீங்களே நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இல்லையா, அதனால எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்மளுடைய எலிபொடி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இதோட சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை 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 பை.